ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ g37 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளதுன்னு கூட பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைக்கும் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் 1050 nits கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வந்து அது மோட்டோ G37 பவர் அந்த ஃபோனுக்கு என்ன டிஸ்பிளே கொடுத்தாங்களோ அதே டிஸ்பிளே கொஞ்சம் கூட குறையாமல் கொடுத்துக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா டிஸ்பிளேயும் சரி ரிஃப்ரெஷரும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராதுங்க. ஏன்னா இது எல்சிடி டிஸ்பிளேங்காட்டி சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்பாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு லேக் அது மாதிரி ஃபீலே ஆகாதுங்க. அப்போ 1050 nits பிரைட்னஸில் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு நல்லாவே வீடியோவும் பிக்சரும் நல்லா தெரியுங்க. அப்புறம் இதில் 50 MPக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்குறாங்க. 2K வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டியும் டீசெண்டான வீடியோ குவாலிட்டியும் எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப டாப் நாச்சால் எடுக்க முடியாதுங்க. ஒரு ஓகேவான கேமரா ஃபோட்டோஸில் எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியுங்க. அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து மிலிட்ரி கிரேடு 810 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து மோஸ்ட்லி கீழே போட்டால் நம்மளுக்கு டேமேஜ் அதிகமாக பாதிப்பு ஏற்படாதுன்னு இருக்கிறாங்க. அதே போல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுக்கறனாலையுமே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா சேஃபாகவே இருக்குங்க. ஏன்னா ஃபோன் வந்து தெரியாமல் கீழே போட்டாலும் சரி மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது பேட்ரி 5200 mAh பேட்டரிங்க. இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 20 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அது சார்ஜ் வந்து அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு 5200 mAh பேட்டரிங்காட்டி ஒரு டீசெண்டான பேட்டரி பேக் கொடுங்க. ஒரு நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் நிற்கிங்க. கேம் விளையாடுறீங்க விளையாடுறீங்க அப்படின்னா 8 to 12 hours அந்த ரேஞ்ச் வந்து சார்ஜ் நிற்கிங்க. நம்மளுக்கு இந்த பேட்டரியில் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. ஏன்னா மோட்டோ G37 5 பவரில் நம்மளுக்கு 7000 mAh பேட்டரிங்க. இதில் 5200 mAh பேட்டரி. ஓகேங்களா? இது டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜ் அது 30 வாட்டு, இது 20 வாட், அவ்வளோதாங்க. அடுத்தது இதில் வந்து 6GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 64GB ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு 13,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இல்லை 6128 வந்துச்சுன்னா நம்மளுக்கு 15,000 வர அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதோட ப்ராசஸ் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 6400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இது வந்து 16,000 செக்மெண்ட்டில் தான் வருங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த 16,000 ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. அடுத்து இதோட திக்னஸ் 7.8 mm திக்னஸுங்க. என்ன தான் ஒரு 5200 mAh பேட்டரி கொடுத்தாலுமே ஸ்லிம்மாக தான் ஃபோன் வச்சுருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு Android 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் நம்மளுக்கு 3 வருஷம் வந்து OS அப்டேட் கொடுக்குறாங்க. அதே போல் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குதுங்க. அதனால் வந்து அடிஷ்னல் மெமரி வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வர ஃபோன் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு மெமரி கார்டு கொடுக்கறது கிடையாது ஸ்லாட். அப்புறம் நம்மளுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது. அதில் ஹெட்ஃபோனில் கொடுத்துக்க முடியுங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேங்களா? ஏன்னா மோட்டோ G37 5 பவர் அப்படிங்கிறது இதோட அப்கிரேட் மொபைல். ஒரு 4000 அதிகமாக போட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு இதே போகுது அப்படிங்கிறோம். ஏன்னா நார்மல் ஸ்டேஜ் இருக்கிற ஃபேமிலி ஓரியன்டில் இது மாதிரி இருந்தால் போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஃபோனோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிராண்டட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 20,000 மேலே தான் போகணும். அப்படி இருக்கும்போது இந்த மோட்டோ ஃபோன் வந்து நம்மளுக்கு ஒரு 17,000 16,000 கிடைக்கும் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக இன்னும் போப்போ இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஓகேவான ஃபோன். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ஒரு டீசெண்டான ஃபோன் அப்படின்னு சொல்லு. ஓகேங்களா? அப்புறம் எத்தனை பேர் நீங்கள் மோட்டோ மொபைலில் இருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு மோட்டோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். புதுசாக அதை வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.